ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம். அரசியல் நிர்ணய சபை எப்படி உருவாச்சு, அரசியலமைப்பு எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த அட்டவணைகள். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது 8 அட்டவணைகள் இருந்தது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 அட்டவணைகள் இருக்குது. ஓகேங்களா? இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த அட்டவணை வந்து பார்த்திங்கன்னா எதை வந்து விளக்குது அப்படிங்கிறத வந்து எக்ஸாமில் வந்து கொஷினை கேட்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல் அட்டவணை என்ன சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் பெயர்கள் மற்றும் எல்லைகளை வந்து விவரிக்கிறது. ஓகேங்களா? இப்போ ஒரு மாநிலத்தின் பெயர்கள், அதனுடைய எல்லைகள், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசத்தின் பெயர்கள், அதன் எல்லைகள், இது எல்லாத்தையும் விளக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் அட்டவணை. ஓகேங்களா? இப்போ இந்த முதல் அட்டவணை வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுங்களேன், அதில் நம்ம என்ன எல்லாத்துக்கும் என்ன எய்ம் இருக்கும், நம்ம வந்து மாநிலத்திலே வந்து முதல் இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எய்ம் இருக்கும். ஸோ நம்ம பேர் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் முதல் பெயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எய்ம் பண்ணி படிப்போம். ஓகேங்களா? அதையே இதுக்கு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் பெயர்கள் இருக்குது இல்லைங்களா? அதனால் வந்து எக்ஸாமில் வந்து மாநிலத்திலே முதல் இடத்துல நம்ம பேர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ முதல் அட்டவணை எதை சொல்லுதுன்னா வந்து மாநிலம், யூனியன் பிரதேசத்தின் பெயர்கள் மற்றும் எல்லைகள். அப்போ நம்ம எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து மாநிலத்திலே நம்ம பேர் வந்து ஃபஸ்ட்டாக வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், ஓகேங்களா? இது இல்லாமல் ராஜ்யசபா, லோக்சபா, சபாநாயகர், இவங்களோட பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து சிறப்பு உரிமைகள், ஊதிய பணிகள், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்பளம், இவங்களோட சம்பளத்தை பற்றி விவரிக்குது. ஓகேங்களா? அப்போ நம்ம இதை எப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ ஒரு உதாரணமாக பற்றி பார்த்திங்கன்னா இப்போது வாழ்க்கையில் வந்து முன்னேறணும்னா நம்ம வீட்டில் வந்து இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேரும் வந்து சம்பளம் வாங்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து நம்ம எளிதாக முன்னேற முடியும். ஸோ அப்போ ஞாபகம் வச்சுங்க, ரெண்டாவது அட்டவணை எதை சொல்லுதுன்னா சம்பளம். அப்போ வீட்டில் வந்து 2 பேரும் சம்பாதிக்கணும், கணவன் மனைவி 2 பேரும் சம்பளம் வாங்கினா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது வந்து என்ன சொல்லுதுன்னா பதவி பிரமாணம். ஓகேங்களா? இப்போ மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர், இவர் ராஜ்யசபா உறுப்பினர்கள், லோக்சபா சபாநாயகர், துணைத் தலைவர், மாநில சட்டமன்ற சபாநாயகர், இன்னும் நிறையா வரும். நான் அது கொஞ்சம் தான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இது யாராக இருந்தாலும் சரி, அரசு பதவியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு பதவி பிரமாணம் எப்படி நடக்குது, அவங்க எப்படி பதவியை ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணாவது அட்டவணை. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கே படித்து நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டிங் வாங்கிடணும்னு வச்சிங்களேன். சப்போஸ் வந்து போஸ்டிங் வாங்காமல் விட்டுட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, 3 பேர் நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்க ஒரு 3-4 பேர் நம்மளை வந்து ஒரு என்ன பேசுவாங்க, படித்த பாஸ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இல்லைங்களா? ஸோ அதை நம்ம லாபம் வச்சுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் படித்து பதவி வாங்கலைன்னா 3 பேர் முன்னாடி மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. படித்து பாஸ் ஆகலைன்னா என்ன ஆகிடும், 3 பேர் முன்னாடி மானம் போயிடுப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பதவி பிரமாணத்தை தான் நீங்கள் வந்து மானம் ஞாபகம் வச்சுங்க. படித்து எக்ஸாமில் போஸ்டிங் வாங்கிடலாம், நம்ம மானம் போயிடும், 3 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம மானம் போயிடும். பதவி வாங்கலைன்னா நம்மளுக்கு 3 பேர்த்துக்கு முன்னாடி மானம் போயிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அந்த வேர்டை வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அப்போ அந்த மூணாவது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா நீங்கள் அதை ஆன்சர் 4 ஆன்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 4வது அட்டவணை என்ன சொல்லுதுன்னா ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ராஜ்யசபாவில் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து எண்ணிக்கையை வந்து விவரிக்கிறது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதே வந்து இப்போ முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொன்னோம், படித்து பதவி வாங்கலைன்னா வந்து நம்ம 3 பேர் முன்னாடி மானம் போயிடும். அதே படித்து பதவி வாங்கிட்டால் என்ன வரும், 4 பேர் முன்னாடி நம்ம ராஜா மாதிரி வாழலாம். ஓகேங்களா? ராஜா வாழ்க்கை வாழலாம். டிஎன்பிஎஸ்சி போஸ்டிங் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ராஜா மாதிரி 4 பேர்த்துக்கு முன்னாடி நம்ம வாழலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதில் ராஜ்யசபா அப்படின்னு வருது இல்லைங்களா, அதனால் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 4வது அட்டவணை தான் ராஜ்யசபா உறுப்பினர்களின் எண்ணிக்கையை விவரிக்குது. அப்போ எக்ஸாமில் படித்து பாஸ் ஆகிட்டா 4 பேர் முன்னாடி ராஜா வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர். ஓகேங்களா? தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களோட நிர்வாகம் மற்றும் அவர்களோட கட்டுப்பாட்டு விதிகளை வந்து விவரிக்கிறது. ஓகேங்களா?
இதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா காடுகளில் மலை பிரதேசங்களில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்ச மாட்டார்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா துணிஞ்சு எதிர்ப்பாங்க. ஓகேங்களா, அவங்க வந்து யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அஞ்ச மாட்டார்கள் அப்படிங்கிறத வச்சுங்க. பழங்குடியினர் பழங்குடி மக்கள் யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். அஞ்சுனா அஞ்ச மாட்டார்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ அஞ்சு வந்து எதை சொல்லுதுன்னா பழங்குடியினர் மக்களை பற்றி சொல்லுது. அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் மாநிலங்களில் உள்ள பழங்குடியினரின் நிர்வாக விதிகளை விதிக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த பழங்குடியினர் பார்த்தோம் இல்லைங்களா 5வது அட்டவணையில், அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெசிஃபையாக 4 மாநிலங்கள் அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம் மாநிலங்கள். ஓகேங்களா, இதோடைய அந்த பழங்குடி நிர்வாகத்தை பற்றி விவரிக்குது 6வது அட்டவணை. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ பாருங்கள், இதோட முதல் எழுத்து எல்லாத்தையும் அதுக்கு தான் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோராம். இதை நீங்கள் சுருக்கி முதல் எழுத்து பார்க்கும்போது ATM ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா, அஸ்ஸாம் A, திரிபுரா T, மிசோராம் மேகாலயா OM ஸ்கொயர். அப்போ நம்ம இது சிம்பிளாக வந்து வச்சுக்கலாம்னா யாரோட ஏடிஎம் அப்படின்னு சொல்லி இது கேட்குற மாதிரி, ஒரு ஏடிஎம் இருக்குது யாரோட ஏடிஎம் அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ யாருங்கிறது 6. ஓகேங்களா, அதை அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. யாருங்கிறது 6. அப்போ 6ஓட ஏடிஎம் இது அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதிகார பகிர்வு. ஓகேங்களா, இப்போ மத்திய அரசு, மாநில அரசு இவங்களுக்கான அதிகார பகிர்வை பற்றி விவரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 7வது அட்டவணை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல் எத்தனை துறைகள் இருக்குன்னா 100, மாநில பட்டியலில் 61, பொதுப்பட்டியலில் 52 துறைகள். இதெல்லாம் நம்ம வந்து மத்திய மாநில உறவுகளில் வந்து பின்னாடி படிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்துங்க. 7வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா அதிகார பகிர்வு. ஓகேங்களா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள அதிகார பகிர்வை பற்றி சொல்கிறது. அப்போ இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரத்தை பொதுவாக பகிர்ந்தளிப்பது என்பது ஒரு 7.5 பிடித்த வேலை. ஓகேங்களா, இப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் பிரச்சனை, காவிரி கர்நாடகா டேமுக்கும் நமக்கும் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும் இல்லைங்க, தண்ணி திறந்து விடுறதில்ல. அதில் வந்து நம்ம போய் மத்திய அரசு கேட்டுட்ருப்போம். மத்திய அரசு ஒன்று சொல்லும், அந்த கர்நாடக மாநிலத்தில் ஒன்று சொல்லும், நம்மளுக்கு ஒன்று சொல்லும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை வந்து பகிர்ந்தளிப்பதே ஒரு வந்து பார்த்திங்கன்னா 7.5 பிடித்த வேலை அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இங்கே 7 வருது இல்லைங்களா, 7வது அட்டவணை தான் இது சொல்கிறதுனால நம்ம ஒரு 7.5 பிடித்த வேலையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரத்தை பொதுவாக பகிர்ந்தளிப்பதே ஒரு 7.5 பிடித்த வேலை அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். அப்போ அதிகார பகிர்வுன்னு வந்தாவே 7 அட்டவணை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 8வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள். ஓகேங்களா, நம்ம அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தற்போது வந்து 22 மொழிகள் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு காலப்பிரியில் அந்த அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது என்னென்ன சட்ட திருத்தங்கிறத நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். 21வது சட்ட திருத்தத்தின் 1967 மூலம் சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 71வது சட்ட திருத்தம் 1992 மூலம் கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 92வது சட்ட திருத்தம் 2003 அதுபடி போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி. ஓகேங்களா, இந்த 4 லாங்குவேஜை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட அலுவலக மொழிகளின் பட்டியலே சொல்லுது. ஓகேங்களா, மொத்தம் 22 மொழி. இந்த சட்ட திருத்தம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் படிக்கணும், அந்த மொழிகள் டாப்பிக்கில் தனியாக படிப்போம். ஓகேங்களா, ஜஸ்ட் இங்கே பார்த்துங்க, நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரத்துக்காண்டி நான் இங்கே எழுதியிருக்கேன். 21வது சட்ட திருத்தம் 1977 சிந்தி. அடுத்து 71வது சட்ட திருத்தம் 1992 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி. அடுத்தது வந்து 92வது சட்ட திருத்தம் 2003 படி போடோ, டோங்கிரி, மைத்திலி, சாந்திலி. ஓகேங்களா, இந்த மொழிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 8 திக்கும் மொழி. எங்கே போனாலும் நம்மளுக்கு என்ன வேணுங்க, ஒருத்தட்ட பேசணும், ஒருத்தட்ட உரையாடணும்னாவே மொழி தேவைப்படும். அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 8 திக்கும் நீங்கள் எந்த திசைக்கு போனாலும் மொழி தேவைப்படும் அப்படிங்கிறது சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ 8ன்னு வரதுனால 8 திக்கும் மொழி. அப்போ 8வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா மொழிகளை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது 9வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா நிலச்சீர்திருத்த சட்டம் மற்றும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஓகேங்களா, இந்த ஜமீன்தாரி முறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 1793 காரன்வாலிஸ் பிரபுவால் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பிரபுக்கள் ஜமீன்தார்கள் என்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலப்பிரபுக்கள் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா விவசாயிகள்கிட்ட வருவாயை வந்து வாங்கி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு தருவாங்க. ஓகேங்களா, இந்த முறை தான் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி முறை. இந்த ஜமீன்தாரி முறைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த தொகை வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா இப்போ ஒரு நிலத்தில் வந்து ஒரு வருவாய் வந்து பார்த்திங்கன்னா 11 பாகமாக பிரிப்பாங்க. ஓகேங்களா, அந்த 11 பாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 பாகம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. மீதி ஒரு பாகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தார்கள்ட்ட வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வருவாயை வந்து வசூலிக்கிறதுக்காக அவை ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு தான் இந்த ஜமீன்தாரி முறை. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த போது முதல் சீர்திருத்த சட்டத்தில் நில சீர்திருத்த சட்டம் தான் கொண்டு வந்தாங்க. அந்த முறை மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இந்த முறையை வந்து ஒழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போ நிலச்சீர்திருத்த சட்டம் எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா முதலாவது சட்ட திருத்தம் 1951. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்படுத்தினதுக்கப்புறம் ஏற்படுத்திய முதல் சட்ட திருத்தம் 1951 நிலச்சீர்திருத்த சட்டம். ஸோ இதை ரெண்டு பற்றியும் சொல்லுது. அப்போ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜமீன் எல்லாம் 9 நாளில் நிலத்தை சீர்திருத்தம் பண்ணணும்னு சட்டம் போட்டாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. ஸோ 9வது அட்டவணை வந்து சொல்கிறனால நம்ம அப்படி 9 நாளில் வந்து நிலத்தை சீர்திருத்தம் பண்ணணும்னு சட்டம் போட்டாங்க ஜமீன்லாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, ஜமீன்தாரி முறை நில சீர்திருத்த சட்டம் 9வது அட்டவணை அதை ரிலேட் பண்ணி நம்ம ஷார்ட்கட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜமீன் எல்லாம் 9 நாளில் நிலத்தை சீர்திருத்தம் பண்ணணும்னு சட்டம் போட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 10வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, கட்சித்தாவல் தடை சட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 52வது சட்ட திருத்தம் 1985 மூலிமா சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ இது எது சொல்லுதுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு வந்து மாறப்படும் போது அவங்களுடைய தகுதி இழப்பு. ஓகேங்களா, அவங்களுடைய தகுதி இழப்பை பற்றி அவங்களோட விதிகளை வந்து சொல்கிறது இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு சின்னத்துலேருந்து நம்ம ஜெயிச்சுட்டு வேறு ஒரு கட்சிக்கு நம்ம தாவிடுறோன்னு வச்சுக்கலாம், வேறு ஒரு கட்சிக்கு நம்ம மாறிடுறோம்னா நம்மளுடைய பதவி என்ன பண்ணுன்னா பறிச்சிருவாங்க. ஓகேங்களா, நம்ம ஏன்னா ஒரு சின்னத்துலேருந்து ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போகும்போது வேறு சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த பதவியை வந்து நம்மளால் வகிக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சின்னத்துலேருந்து ஜெயிக்கிறோமோ அந்த சின்னத்தில் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவியை தொடர முடியும். ஸோ வேறு கட்சிக்கு மாறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி வந்து பறிச்சிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், தாவும் போது கீழே விழுந்தால் 10 போடணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, தாவும்போது நம்ம கீழே விழுந்துட்டா கையில் காலில் நம்ம 10 போடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ 10வது சட்டம் கட்சி தாவல். அப்போ தாவும்போது கீழே விழுந்தால் 10 போடணும், 10 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 11வது அட்டவணை எதோ சொல்லுதுன்னா கிராம பஞ்சாயத்து. ஓகேங்களா, 11வது அட்டவணை கிராம பஞ்சாயத்து சொல்லுது. இது வந்து எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம் 1992. ஓகேங்களா, 73வது சட்ட திருத்தம் 1992 மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் இருப்பார். நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருப்பார், ஒரு பஞ்சாயத்து சொல்லிகிட்டு இருப்பார் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அப்போ ஒன்றுன்னு வர்றதுனால ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் இருப்பார். அப்போ 11வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து சொல்லுது, ஒரு கிராமத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் தான் இருப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, இது வந்து 73வது சட்ட திருத்தம் 1992 மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12வது அட்டவணை எதை சொல்லுதுன்னா நகராட்சி. ஓகேங்களா, 11 கிராம பஞ்சாயத்தை பற்றி சொல்லுது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12வது வந்து நகராட்சி. நகராட்சி வந்து பார்த்திங்கன்னா 74வது சட்ட திருத்தம் 1992 மூலிமா சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, நகராட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பை வந்து 74வது சட்ட திருத்தம் 1992 மூலிமா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம சிம்பிளாக ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ 12வது முடித்தா நம்ம அடுத்தது காலேஜ் படிக்கிறதுக்கு எங்கே போகணும், சிட்டி நகரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. அவன் 12th முடித்தா நகரத்துக்கு காலேஜ் படிக்க போகணும். ஓகேங்களா, அப்போ 12வது அட்டவணை நகராட்சியை பற்றி சொல்லுது. 12வது முடிச்சிங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு படிக்கிறதுக்கு நகரத்துக்கு போகணும், சிட்டிக்கு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதாங்க அவன் 12 அட்டவணை. ஓகேவா, இந்த 12 அட்டவணையும் பார்த்துங்க, ஏன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கான், எந்த அட்டவணை எதை சொல்லுது அப்படிங்கிறத கேட்பாங்க.
ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக அந்த ஷார்ட்கட் வந்து பார்த்திங்கன்னா வச்சு ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அதை பார்க்கும்போதே அந்த ஆன்சரில் உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த ஷார்ட்கட் வச்சு படிச்சிட்டோம்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? 12 அட்டவணை பார்த்துங்க. நான் இதோட பிடிஎஃப் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பிரிண்ட் போட்டு வச்சுங்க. வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னாவே போதும். அட்லீஸ்ட் இப்போ ஒரு தடவை நான் சொன்னதை வந்து வீடியோவை கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் ஒரு தடவை இந்த ஷார்ட்கட்டையும் வச்சு படித்து பார்த்தீங்கன்னாவே 12 அட்டவணை நீங்கள் அதுக்கப்புறம் மறக்கவே மாட்டீங்க. ஓகேங்களா? சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். அடுத்த டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்க. தேங்க்யூ.